சார் அடுத்த மாசம் இந்த மாசம் சேர்த்து கட்டுறேங்க சார். நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்றீங்க? சோறு சாப்பிட்றீங்களா வேற எதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல உங்களுக்குலாம் கொஞ்சமா மனசாட்சி மாதிரி இருக்கா? பணம் வாங்கி தின்னீங்கல்ல, நல்லா உனத்தையே தின்னீங்கல்ல, எதுக்கு தின்னீங்க கேட்குறேன்? பணத்தை வாங்கி எதுக்கு உனத்தையே தின்னீங்க? பணத்தை வாங்கி நல்லா திங்கும்போது நல்லா இருந்துச்சா? பணம் கட்டுறதுல உங்களுக்கு அவ்வளோ வந்துச்சுன்னு கேட்குறேன். கம்மியா தான் வந்ததுங்க, அதனால தான் கட்ட முடியும். என்ன கம்மியா இருந்ததுங்க? என்ன கம்மியா இருந்தது? அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு உப்பு கம்மியா இருந்ததா? சோத்துல உப்பு கம்மியா இருந்துச்சா? ஏதாவது பேசிட போறேன்ல. உங்களோட லோன் வாங்கினவங்களுக்கு உங்களால உங்க ஆபத்து ஓடி போட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க 2 பேர்த்துக்கும் தான் விழுது. அவங்கள கூட்டிட்டு வந்து முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்திடுங்க. அப்புறம் நல்லா நின்று போவாங்க, நல்லா மூஞ்சி காட்டிட்டு. வேலைக்கு போறீங்க, நிறுத்தி போறீங்க, ஓசியில போயிட்டு வருவீங்களா? காசு கொடுக்காம மட்டும் வந்துருவீங்க நீங்க? என்ன கேட்குறேன், வேலைக்கு போறீங்களம்மா, காசு கொடுக்காம உங்களைய போயிட்டு வர சொல்ல நீங்க போயிட்டு வந்துருவீங்க? நான் கேட்குறேன். அடுத்த மாசம் கண்டிப்பா இந்த மாசம் சேர்த்தியே மா நீங்களா என்ன அடுத்த மாசம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்க, அடுத்த மாசம் சோறுதுன்னு 1 மாசத்துக்கு சோறு திங்காத, உயிரோடு இருந்துருவியா? கேட்குறேன். இந்த மாசம் சோறே சாப்பிடாது, அடுத்த மாசம் சோறு சாப்பிடு. வாங்கி திங்கிறப்ப நல்லா இருந்துச்சு அத்தனைங்க. போன மாசம் வந்து என்ன சொன்னேன்? இந்த மாசம் முடியாதுங்க, அடுத்த மாசம் 1ஆம் தேதி நான் 2 யூனிட் கட்டுறேன்னு சொன்னீங்க இல்லையா? சொன்ன மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இருக்கும். நான் அது வரைக்கும் ஃபோன் பண்ணலாம். நீங்க எங்கேயோ கெட்ட எக்கோட நாசமா போ, வேறு எங்கேயோ போ, எக்கோட நாசமா கெட்டு போ, புரியுதா? பணம் வாங்கி தின்னீங்க, பணம் வாங்கி தின்னீங்க திங்கலையா? வேற ஒன்றப்ப நல்லா இருந்துச்சா? ஊரே ஏமாத்தி போய்க்கிறேன், எனக்கு தெரியாது நினைச்சியா? அந்த ஏரியாக்குள்ள எல்லா பக்கம் நான் விசாரிச்சேன். யாரை கேட்டாலும் ஃப்ராடு, 1ஆம் நம்பர் ஃப்ராடு. உனக்கு ஒரு 2750 ரூபாயில் உனக்கு என்ன வந்து உனக்கு கெட்டு போச்சு? நான் உனக்கு எத்தனை இஎம்ஐ கட்ட சொன்னேன்? 4 மாசத்துக்கு ஒட்டுக்கா கட்ட சொன்னாங்களா? சொல்லுமா, நீ 4 மாசம் ஒன்னா கட்ட சொன்னாங்களா உனக்கு? பணம் கம்மியா இருக்குதுன்னா அதனால தான் அடுத்த மாசம் கடவுள்ற பணத்துக்கு நீ போய் குப்பையில ஓடு. நீ ஒன்னு 4 மாசமா ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடல, 4 மாசமா ஊரை விட்டு ஓடலன்னு கேக்குறேன். அப்பெல்லாம் எங்க போச்சு? 2750 ரூபா. ஒரு நாளைக்கு 1 ரூபா நோட்டு வச்சிருந்தா கூட இல்லாட்டி 2700, ஒரு நாளைக்கு 100 ரூபா நோட்டு இருந்தா கூட 2750 ரூபா 4 டைம் சேர்த்திருக்கலாம். எங்க போச்சு அப்பா பணம்? எங்க போச்சு? அறிவு எங்க போச்சு? வாங்கி திங்க தெரியுது இல்லையா? கட்டவனுக்கு திருப்பி கட்டவனுக்கு தெரியுதா? அப்புறம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து சாபம் விட்டு போனோம்னு வச்சு யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க, தெரியுதா? நீ வாங்கிட்ட கஷ்டம் நான் உட்காந்து பொறுப்பெடுத்து சொல்றேன். நீங்க என்ன கட்டலன்னு கிழிச்சீங்க? என்ன கட்டலன்னு கிழிச்சீங்க? 4 மாசமா கட்டல, அதுக்கெல்லாம் உட்காந்து எவன் பதில் சொன்னா? ஊர் விட்டு ஓடிட்டீங்க பணத்தை வாங்கிட்டு. எனக்கு 1 மாசம் பணம் வரலன்னு நான் நல்லா இருக்கா சொல்லிட்டேன். 1 மாசம் பணம் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ 4 மாசம் கட்டுறேன், நீ கட்டி க்ளோஸ் பண்ணி வா, கிளம்பி வா. நீ வரையா நான் போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டா? நீ கிளம்பி பிரான்ச் வர, பணம் வாங்கி போனீங்க அந்த இடத்துக்கு வர. நீ வந்து லோனை க்ளோஸ் பண்றதுக்கு நீயா உனக்குமா லோனை க்ளோஸ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடு. நானா வந்தேன்னா நல்லா இருக்காது, புரியுதா? பணம் வாங்கி திங்க தெரியல, அது எப்படி? இன்னொரு 6 மாசத்துல க்ளோஸ் பண்ணிடுறேங்க. அது வரைக்கும் நாங்க என்ன வரல சுத்திட்டு கொண்டிருக்காதா ஆபீஸ்ல? அது வரைக்கும் நாங்க வரல சுத்திட்டு கொண்டிருக்காதான்னு கேட்குறேன். போன பண்ணா எப்போ ஃபோன் பண்ணா குழந்தைங்க எடுத்து வேலைக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. கம்பெனி ரூம்ல இருக்கீங்க, கம்பெனி ரூம் இருக்கிறப்ப கம்பெனி ரூமுக்கு வாடகையும் கட்டல, அப்புறம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க யாரு கட்டிட்டு இருக்கீங்க? எங்கிட்ட பணத்தை யாரு? வேலை கம்மியா இருக்குங்க, இல்லன்னு இந்த கட்டி இல்ல அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்புறம் அதுக்கு வேலை கம்மியா இருக்குங்க, 8:30 மணிக்கு வரீங்களா கேக்குறேன். வேலை கம்மியா இருக்கு, 8:30 மணிக்கு வரீங்களா? பீஸ் ரேட்டுக்கு நாங்க வேலை ஆனா மட்டும்தான் எங்களுக்கு சம்பளம். அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியாது. 4 மாசம் நீங்க ஓடி போனீங்களா ஊரை விட்டு? 4 மாசம் பணத்தை வாங்கி சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடுனீங்கல்ல, அப்ப பேசுங்க, அதுக்கு பேசுங்க. உனக்குலாம் 1 மாசம் கட்டுறது அவ்வளவு வலிக்குது ஏமா? நான் கேட்கிறேன். 10 மணிக்கு 1 மணிக்கு சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு. ஊரை ஏமாத்துறீங்கல்ல. நேத்தெல்லாம் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில தான் இருந்தேன்னு, இன்னைக்குமே முடியல. இந்த பெரிய வெங்காயம்லாம் என்கிட்ட வேணாம். நேற்று நான் ஃபோன் பண்றேன், வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன உங்களுக்கு?
எனக்கு பணம் வரணும், இதுதான் நல்லா இருக்காது நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்கிட்ட சொன்னதுல எனக்கு பொய்யா? சனிக்கிழமை நான் ஒட்டிடுறேன் அப்படிங்கல, சனிக்கிழமை போட்டுக்கீங்க, இஎம்ஐ போட்டுக்கீங்க. நான் கேட்குறேன், இஎம்ஐ போட்டு தள்ளிட்டீங்க, நான் கேட்குறேன். இப்போ 1 மாசம் டைம் வேணும்ண்ணா. என்னங்கம்மா? 1 மாசம் டைம் இல்லாம எங்களால கட்டவே முடியாது. 1 அப்புறம் இந்த மாசம் மாசம் என்ன, போன மாசம் ஒரு போன மாசம் முந்தின மாசம் 3 மாசம்ல என்ன குடுக்குனீங்கன்னு நான் கேட்குறேன். போன மாசம் முந்தின மாசம் 3 மாசம்ல என்ன குடுக்குனீங்க? பணத்தை கட்டி தள்ளிட்டீங்க அப்படியே. நான் நல்லா இருக்காதுமா, மரியாதையே இருக்காது சொல்லிட்டேன். ஒழுக்கமா நான் ஒரு இஎம்ஐ தான் கேட்குறேன். உன்னால முடியலன்னா வந்து இடையில விட்டாவது நீ லோனை போ சொல்லிட்டு போயிடு. இல்லை நான் நேரில் வந்தேன்னா நல்லா இருக்காது. எப்படி பண்ணல, எப்படி சௌகரியம்?